ஸோ 2026ஆம் ஆண்டிற்கான ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக தனுசு ராசிக்கான ராசி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் பாவகம் சொல்லக்கூடியது. ஸோ 9ஆம் இடத்த அதிபதி யார் அப்படிங்கிறப்போ அந்த குரு தான். இந்த குருவினுடைய டிரான்சிஸ்டரை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஏன்னா வருடக்கோள்கள்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு கோள். அதனால அதை வச்சு நிறைய பலன்களை பார்க்குறோம். அப்படி பர்டிகுலராக இதனுடைய அதிபதியே உங்களுக்கு கடகத்தில் உட்கார்ந்துருக்கிறது, அதே மாதிரி மிதுனத்துக்கு இந்த அதிசார பயிற்சி இப்படி மாற்றங்களை சந்திக்கிறது, இவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்குறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியம் அப்படிங்கிறப்போ பொதுவாகவே பாக்கியசாலி நிறைய கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்களாகவும் இருக்காங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஜூனுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குருவினுடைய பார்வை படக்கூடிய நிலை இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்க போறாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு அதாவது தேடி ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது மாதிரி நிறைய ஒரு தொழில் ரீதியான முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எப்பயுமே கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு வாழக்கூடிய வாட்கள் யார் அப்படிங்கிறப்போ நம்ம தனுசுல பிறந்தவங்க. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தணும், அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து அதுக்கான காலகட்டம் உருவாகிட்டு இருக்குன்ற மாதிரி இந்த குருவினுடைய பார்வைப்படுறது. பொருளாதாரத்தில் நான் உயர்ந்தா அன்னைக்கு என்னை துரத்துனவனோ என்னை மதிக்காதவனோ என்னை தேடி வருவான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு போக போகிறாங்க இந்த 2026ஆம் ஆண்டில். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக அக்கறை காட்டணும். அதாவது எப்பயுமே வேலை உழைப்பு நல்ல சம்பாதனை இருக்கும்போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான சூழ்நிலையோ அதுக்கான நேரத்தையோ ஒதுக்க மாட்டாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். மூச்சு திணறல் தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி உடல் கழிவு நீர்கள் சரியாக வெளியேறாமல் இருந்து அதன் மூலமாக தொந்தரவு, இந்த மாதிரி ஒரு நரம்பு தொடர்பான விஷயங்கள பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. எப்பயுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மா பற்றின ஒரு கவலை சிந்தனை இவங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த காலகட்டம் இவங்களுடைய தாயினுடைய நிலைகளை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு. ஸோ அதுக்காக ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கூட கூப்பிட்டு போய் ஒரு வயசானவங்களா இருக்காங்கன்ற பட்சத்தில் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம்ன்றது வச்சு ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, வண்டி வாகனத்தில் வச்சே எனக்கு ஆசையாக இருக்குது வாங்கணும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் வாங்கணுங்க, ஒரு செகண்ட்ஸில் கூட கார் வாங்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இதே ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக பழைய காரை கொடுத்துட்டு கூட புதிய கார் வாங்குறது, பழைய வண்டிகளை கொடுத்துட்டு புது வண்டி மாற்றுறது, இருக்கிற பழசை வச்சே ஓட்டிட்டு ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டான்ற மாதிரி ஒரு புதிய வாகன மாற்றம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணம் இவங்களுக்கு கேதுவனுடைய நிலை இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். நிறைய சிவாலயங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இத்தனை திவ்ய தேசங்கள் சிவாலயம் இது மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் போய் வரக்கூடிய கொடுப்பனை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. என்னதான் எனக்கு வேலைன்னு உழைச்சிட்ருக்கேங்க, ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ஞான மார்க்கம் அப்படின்றது மாதிரி தன்னுடைய நிலைகளை மேம்படுத்தக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. தவறான பாதையில் தவறான ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் வரலாம், ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சொத்துக்கள் சம்மந்தமாக ஆதாயம் பெறக்கூடிய வருமானம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. 2ஆம் இடம்ன்றப்போ உங்களுடைய வாக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு நல்ல நிலையில் இருக்கும். அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்தில் போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும். தேவையில்லாமல் கீழே விழுறது அடிப்படுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏன்னா கர்மா ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கும் பொழுது என்ன? நிச்சயம் மேம், ஆல்ரெடி இவங்களுக்கு கேதுனுடைய நிலை இருக்கிறப்போ இவங்களுக்கு நிறைய சிவாலயங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள், ஞானிகள் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் போயிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஒரு மாற்றத்தை தரும். அவங்களோட லைஃப்பில் தேவையில்லாத கெட்ட சிந்தனை என்ன சிந்தனைன்னு வாங்க இல்லையா, வாழ்க்கையே விரக்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய தன்மை இந்த ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வரும்போது அவங்களோட வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.